எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். SSR உடைய டாபிக் உள்ள நேத்து என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த தகவல்கள், அதாவது என்னன்னா ஸ்மிதா பாரிக் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் விவேகானந்த் குப்தாவுடைய ஒரு தகவல், ஸோ அந்த தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் ரியா சக்கரவர்த்தியோட புது மூவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஸோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப டாபிக் உள்ள போலாம். முதல் விஷயம், இந்தியா ஸ்கிரீமிங் ஃபார் SSR ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, டெய்லி நம்ம மக்கள் ஏதாவது ஒரு ஹேஷ்டாக போட்டு சுஷாந்துடைய கேஸ் எப்படியாவது வந்து இந்த ஒரு கவர்மெண்டோடைய அந்த கவனத்துக்கு போயிடாது அப்படிங்கிறதுக்காக வந்து PM ஆபீஸ் எல்லாம் வந்து டேக் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஆரம்பத்துல இருந்து சுஷாந்துடைய பாடி வந்து அந்த 2 பாடி நம்ம சொன்னது அண்ட் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு எந்த ஹேஷ்டாக் எல்லாம் ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கோ எல்லா ஹேஷ்டாக் அதை போட்டு அதுக்கு என்ன சம்பவங்கள் உண்டோ அதை வந்து போட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்குன்னே வந்து பர்ஃபெக்டா நம்ம ஆளுங்க இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வெல் டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஸ்மிதா பாரிக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து யூடியூபர்ஸ், ஸோ வந்து இந்த ஒரு சுஷாந்த் அந்த ஒரு நபரை வச்சு யாரெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க, ஸோ யூடியூபர்ஸா இருக்கட்டும் இல்ல ஃபேக் ப்ரொஃபைல் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய நாட்களை எண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத நெரேட்டிவ்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து உங்க நாட்களை வந்து எண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து சைபர் கிரைம், ஸோ அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, உங்க எல்லாரும் சுஷாந்த் கேஸை பத்தி பேசிட்டு இருக்கிற எல்லாரையுமே வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டான டைம் வர்றப்போ வந்து உங்க எல்லாரையும் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. அதுக்கு விவேகானந்த் குப்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நீங்க எல்லாருக்கும் வந்து த்ரெட்டன் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து விவேகானந்த் குப்தா கேட்டிருக்காரு. அண்ட் விவேகானந்த் குப்தா கிட்ட இருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னா வந்து ஜூன் 14 சுஷாந்த் இறந்தாரு. அண்ட் அந்த ஒரு விஷயத்த சூசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மர்டர்னு சொல்றதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் 1.5 வாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்ல வந்தாங்க. அப்போ இது கொலை தானா அப்படின்ற மாதிரி. அண்ட் ஜூன் 15 அந்த ஒரு டைம்லயே வந்து இந்த ஒரு விவேகானந்த் குப்தா ஆல்ரெடி எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி அவர் வந்து ஓகே இதுல ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு, இது வந்து சூசைட் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த வந்து ஜூன் 15லயே ட்வீட்டா போட்டவர் தான் இந்த ஒரு விவேகானந்த் குப்தா. அந்த ஒரு டைம்லயே வந்து இவர் வந்து எல்லாத்தையுமே கிரியேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ பட் வந்து நமக்கு எல்லாமே வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து தெரிய வந்தது. அடுத்ததா ரியா சக்கரவர்த்தி எங்க போனாங்க அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு படம் நடிச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார், ஸோ அதுல வந்து சேரே அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய பேர். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நிறைய மக்களால் பார்க்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கப்படுமா படாதா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ரியா சக்கரவர்த்தி இவ்வளவு நாள் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த படம் வெளியே வரப்போகுது. அது என்னன்னா 2020 ஏகப்பட்ட படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. பட் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணப்படல. அண்ட் 2020 ரிலீஸ் பண்ணதுலேயே பக்கா மாசம் வந்து தில் பேச்சாரா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே கிளியரா தெரியும். அண்ட் 2021 இந்த ஒரு லிஸ்ட்ல ஏற்கனவே 53 படங்கள் இப்ப 60 படம் தாண்டி போயிருக்கும். அதாவது எடுத்து ஸ்டாக்ல வச்சிருக்காங்க. எப்போடா இறக்குறது, தியேட்டர்ல இறக்கவா OTT பிளாட்ஃபார்ம்ல இறக்குவான்னு. ஃபைனலி வந்து பாலிவுட் படங்கள்ல இனி OTTல தான் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கரண் ஜோஹருக்கு NCB தரப்புல இருந்து சம்மன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நேத்து வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் கரண் ஜோஹர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 2019 மகேந்திர சிங் சிர்சா, ஸோ அவர் தான் வந்து இந்த ஒரு வீடியோ 2019 இருக்கிற வீடியோல வந்து ட்ரக் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கேஸை போட்டிருக்காரு. அதுக்கு கரண் ஜோஹர் தரப்புல இருந்து இந்த இடத்துல வந்து நாங்க ட்ரக்ஸ் எல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய பீப்புள்ஸுக்கு 1-2 மணி நேரம் கிடைச்சாலே போதும். இந்த சுஷாந்துடைய கேஸை பார்த்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1-2 மணி நேரம் கிடைச்சாலே போதும் ஒரு எவிடன்ஸ் அப்படி தலைகீழ சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சுஷாந்துடைய அந்த வீட்டுல வந்து இவ்வளவு பெரிய ஆக்டர் இறந்தும் அந்த ஒரு இடத்த வந்து யாருமே லாக் பண்ணல. சும்மா அங்க இருந்து ஒரு கவரை தூக்கி இங்க போடுறது, இங்க இருந்து ஒரு கவரை தூக்கி அங்க போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்திருந்தோம். 1-2 மணி நேரத்திலேயே இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பீப்புள்ஸை வச்சு இதை முடிக்கிறவங்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ 2019 வீடியோ வெளியாகி அண்ட் அதுக்காக மகேந்திர சிங் சிர்சா கேஸை போட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இந்த கேப்ல வந்து ஏகப்பட்ட எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு போல இருக்கு. எவிடன்ஸ் சொல்ல முடியாது, எவிடன்ஸை வந்து உருவாக்கி வச்சிருந்திருப்பாரு போல இருக்கு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து இந்த NCB தரப்புல கொண்டு இறக்கியிருக்காரு. ஸோ
இதெல்லாம் பாருங்க, நான் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணல, எங்க பார்ட்டியில ட்ரக் எல்லாம் நடக்கல அப்படின்ற மாதிரி வந்து கரண் ஜோஹர் அவருடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது என்சிபியோடைய மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏற்கனவே வந்து சமீர் வான்கடே என்சியோட டைரக்டர், ஸோ அவர் வந்து வேற லெவல்ல இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் வந்து கொஞ்சம் கிரிமினலா யோசிப்பார் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹாத்ராஸ் கேஸ், இந்த சுஷாந்த் கேஸ் போய்கிட்டே இருக்கிறப்போ வந்து இன்னொரு கேஸ் ஓடிச்சு, அர்னாப் கோஸ்வாமி பேசியிருந்தாரு, கண்டிப்பா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு கேங் ரேப் கேஸ், அதை வந்து போலீஸே வந்து அந்த பொண்ணுடைய உடலை வந்து எரிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஹாத்ராஸ் கேஸ் அதை வந்து சிபிஐக்கு மாத்திருந்தாங்க. சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 4 பேர் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாட்டு வந்து அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும், என்ன அடுத்ததா நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் சுஷாந்துடைய கேஸ் இன்னும் எந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கல, சார்ஜ் ஷீட்டும் கொடுக்கல. 3 மாசம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கு. 3 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் அடுத்ததான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு திஷாவுடைய கேஸ் இன்னும் சிபிஐக்கெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ணாத காரணத்தினால வந்து இப்போ சுஷாந்தே கார்னர் பண்ணி போயிட்டு இருக்கு. அடுத்தது திஷா என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். விக்கிபீடியால சுஷாந்துடைய டெத் பை ஹேங்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம மக்கள் வந்து ட்விட்டர் பேஜ்லயா இருக்கட்டும், இல்ல டெலிகிராம்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அதாவது அந்த விஷயத்தை, அதாவது கூகுள்ல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா வந்து அது தவறா இருந்துன்னா வந்து அந்த ஃபீட்பேக் கொடுத்து வந்து நம்ம இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் தப்புன்னு சொன்னாங்கன்னா வந்து அந்த இடத்துல இருந்து அதை மாத்துவாங்க. அது எதுவா இருந்தாலும் சரி. இப்போ நீங்க வந்து தமிழ் வந்து ஓல்டு லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தமிழ் வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து நம்பர் 1 வேர்ல்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். பட் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து சமஸ்கிருதம் தான் வேர்ல்டு லாங்குவேஜ். தமிழ் இருக்கிறதே இந்தியாவுக்குள்ள தான். பட் வேர்ல்டு லெவல்ல ஓல்டு தமிழ், இந்தியாவுக்குள்ள வேர்ல்டு சான்ஸ்கிரிட் அப்படின்ற மாதிரி தான் வந்து கூகுளே வந்து தப்பா தான் சொல்லுது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதை வந்து ஃபீட்பேக் கொடுத்து நம்ம வந்து மாத்திக்கலாம். இந்த ஒரு விஷயத்திலே வந்து நம்ம மக்கள் எல்லாருமே நீங்களும் போய் வந்து அந்த ஃபீட்பேக் கொடுத்து இந்த ஒரு கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்ல வைக்கலாம். அது வந்து டெத் பை ஹேங்கிங் இல்லை அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கும் நம்ம மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ guys.